சூப்பர் ஸ்டாரோட நடிப்பில் இப்போ ரிலீஸுக்கு தயாராக இருக்க திரைப்படம் கூலி. இந்த கூலி திரைப்படத்தை லோகேஷ் இயக்கியிருக்காரு. சன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. மேலும் அனிருத் மியூசிக் பண்ணியிருக்காரு. ஆகஸ்ட் 14 பிரம்மாண்டமாக இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. இப்படி ரிலீஸ் ஆக இருக்கிற இந்த டைமில் தான் ஒரு பெரிய பிரச்சனை உருவாகியிருக்கு. அதாவது துணை முதலமைச்சராக இருக்கும் உதயநிதி ஸ்டாலின் கூலி படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காராம். ஏன் அவர் அப்படி சொன்னார்? வாங்க என்ன நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். வேட்டையன் படத்தோடைய பிரம்மாண்ட வெற்றியை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ நடித்து முடிச்சிருக்க திரைப்படம் கூலி. இந்த கூலி திரைப்படத்தை லோகேஷ் இயக்கியிருக்காரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. மேலும் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டாரோட சேர்ந்து ஷவுபின் ஷாகர், உபேந்திரா, நாகார்ஜுனா, ஸ்ருதிஹாசன், சத்யராஜ், அமீர்கான் போன்ற மிக முக்கியமான நடிகர்கள்லாம் நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பேன் இந்தியன் படமாக உருவாகியிருக்கும் இந்த படம் கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் 1000 கோடி கலெக்ஷன் பண்ணும் என எதிர்பார்க்கப்படுது. மேலும் இந்த கூலி திரைப்படத்திலிருந்து அண்மையில் சிட்டுக்கு வைப் என்ற பாடல் ரிலீஸ் ஆச்சு. கூலி படத்துடைய முதல் சிங்கிள் பாடலாக ரிலீஸ் ஆன இந்த பாட்டில் நம்ம அனிருத் பாடியிருந்தார். டி ராஜேந்தர் ரேப் போட்டிருந்தார். இதனால் இந்த பாட்டு ரொம்பவே அருமையாக வந்துடுச்சு. காவாலா பாட்டை மிஞ்சி புதிய சாதனை படைச்சிருக்கு. சமீபத்தில் வந்த எந்த பேன் இந்தியன் படமுமே சரியாக போகலை. இந்தியன் 2, கங்குவா, தக் லைஃப் எல்லாமே தோல்வியை தான் தழுவிருக்கு. இப்படி இருக்கும் சூழலில் கூலி படம் கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்கும் எனவும், கண்டிப்பாக இந்த பேன் இந்தியன் படம் 1000 கோடிக்கு மேலே கலெக்ஷன் கொடுத்து ஒரு நல்ல லாபத்தை பெற்று தரும் எனவும் நம்பப்படுது. ஆனால் உதயநிதி ஸ்டாலின் கூலி படத்தை ரிலீஸ் பண்ண விடமாட்டேன் என சொல்லியிருக்காராம். அதற்கு காரணம் உதயநிதி ஸ்டாலின் மூவி படத்தையும் பார்த்துட்டாராம். அதில் ஒரு சீனில் திமுகவை விமர்சனம் பண்ணுற மாதிரி வருது எனவும், அதை உடனே நீக்க வேண்டும், அப்படி நீக்கலைனா படத்தை ரிலீஸ் பண்ண விடமாட்டேன் எனவும் உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்கிறதா ஒரு பேச்சு போய்கொண்டிருக்கு. ஆனால் இன்னொரு பக்கம் கூலி படத்தை யாருமே பார்க்கல. கூலி படத்துடைய சின்ன கிளிம்ஸ் வீடியோவே இப்போ தான் மேக்கிங் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் நாங்கள் யாருக்கிட்டையுமே போட்டு காமிக்கல. ரஜினி மட்டும்தான் பாதி படத்தை பார்த்துருக்காரு. மீதி இருக்கிற படத்தை கூடிய சீக்கிரத்திலே நாங்கள் மொத்த போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் வேலைகளிலும் முடிச்சுட்டு ரஜினிக்கு போட்டு காமிப்போம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பார்த்ததாகவும் அதில் வர சீன்ஸை நீக்க வேண்டும் எனவும் சொன்னது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் அடுத்தடுத்து தொடர்ந்து ரஜினிக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து கொண்டே தான் இருக்குது. ஆனாலும் தலைவர் இந்த பிரச்சனைகள்லாம் மிகுந்து தொடர்ந்து அடுத்தடுத்த படங்களில் பிஸியாக நடிச்சு கொண்டு தான் இருக்கார். பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் கூலி படத்துக்காக எந்தளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸ் முடிச்சு மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.